அழகிய பண்புகள் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் அல்லாஹ்வுக்கு இருக்கிற ஏராளமான பண்புகளில் ரஹ்மான் ரஹீம், அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன் என்ற 2 பண்புகளையும் அது குறித்த செய்திகளையும் நம்ம அறிந்து வருகிறோம். அல்லாஹ்வுடைய அளவற்ற அருளை, அவனுடைய சட்டதிட்டங்கள், அவனை பற்றிய கொள்கை பிரகடனங்கள் எல்லாத்துலேயுமே அல்லாஹ்வுடைய அளவற்ற அருள் அடங்கி இருப்பதை நம்ம கடந்த சில வாரங்களாக பார்த்தோம். இந்த உலகத்தில் அல்லாஹ் அளவற்ற அருள் செய்வதை பார்ப்பதை போல மறுமையில் அல்லாஹ் செய்யக்கூடிய அருள் இருக்கிறது, அது இன்னும் எல்லையற்ற அருளாக இருக்கிறது. இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய அருளை நமக்கு தந்தாலும் சும்மா அற்பமான காலம்தான், சின்ன ஒரு காலத்தில் அதை அனுபவிக்க போகிறோம். ஆனால் மறு உலகத்தை பொறுத்த வரைக்கும் அழியாத ஒரு பெரு வாழ்க்கை அது. அந்த வாழ்க்கையில் அல்லாஹ் செய்யக்கூடிய அருள் இருக்கிறத, அது எவ்வளோ அளவற்ற அருளாக இருக்கிறது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மறுமையில் நடக்கிற நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து காட்டி அல்லாஹ் அருளாளன் என்பதை நமக்கு விளக்கியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னில் ஆலமு ஆகிர் அஹ்லில் ஜன்னதி துஹூலன் அல் ஜன்னா. சொர்க்கவாசிகளில் சொர்க்கத்திற்கு கடைசியாக ஒருத்தன் போவான், அவனை பற்றி நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு எல்லாரும் போவாங்க, ஒரே நேரத்தில் போயிட மாட்டாங்க. எடுத்தெடுப்பிலே பலர் போவாங்க, குறிப்பிட்ட காலம் தண்டனை அனுபவித்து விட்டு போவார்கள். இப்படி அவங்கவுங்களுடைய தவறுக்கு தகுந்தவாறு எல்லாம் மன்னிக்கவில்லை என்று சொன்னால் அந்த தண்டனையை பெற்ற பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக ஷிஃப்ட் ஆகி கொண்டே இருப்பார்கள். கடைசியில் யாருக்கு நிரந்தர நரகம் என்று இருக்கிறது அவங்க மட்டும் மிஞ்சுவார்கள், மற்றவங்கெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பேராக அனுப்புவான்ல அல்லாஹ், அப்படி அனுப்பி கடைசியாக ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போனால் ஒன்றுமே இல்லை வந்துட்டுன்னு அர்த்தம். எந்த ஒரு நல்லறமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போவான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நரகத்திலிருந்து கடைசியாக வெளியேறி கடைசியாக சொர்க்கத்துக்கு போகக்கூடியவன், அவனை பற்றி நான் அறிவேன் என்று சொல்லிவிட்டு அவன் யாருன்னு கேட்டால் அல்லாஹ் ரசூல் சொல்கிறாங்க, மலக்குகள்கிட்ட அல்லாஹ் சொல்லுவானா அந்த மனுஷனை கூப்பிட்டு, இப்போ அவனுடைய சின்ன சின்ன தவறுகள் இருக்கும்ல அதையெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து காட்டுங்க அவன்கிட்ட. அவன் பெரிய தவறுகளும் செஞ்சிருப்பான், எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் பெரிய பாவங்களும் செய்திருப்பான், சின்ன சின்ன பாவங்களும் செய்திருப்பான். இந்த சின்ன பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது, பெரிய பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு கம்மி இருக்குது. இப்படி நிலையில் அல்லாஹ் என்ன சொல்வான்னு கேட்டால், ஆரிலு அலைஹி சிகார துமுபிஹி, அவனை கூப்பிட்டு இவனை கடைசியாக போக போகிறான், அவனுடைய சின்ன சின்ன பாவங்களே எடுத்து காட்டுங்க. கோல் சொன்னியா சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும்ல, இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை எடுத்து காட்டுங்க. வர்ஃபவு அனு திபாரகா, அந்த பெரிய பெரிய பாவங்களை எடுத்து காட்டாதீங்க அப்படின்னு சொன்னோன்னு அவனை கூப்பிட்டு, இதை செஞ்சியா? ஆமாம் செஞ்சேன். அதை செஞ்சியான்னு ஒவ்வொரு சின்ன சின்னதாக அந்த மாதிரியான பாவங்களை மலக்குமார்கள் அவன்கிட்ட கேட்பாங்க. அப்போ அவன் என்ன செய்வான்னு கேட்டால் எப்படி சொல்லுவாங்க, இந்த நாளில் இந்த நேரத்தில் இந்த தேதியில் இன்ன தவறை நீ செய்தாயான்னு சொல்லி அந்த அளவுக்கு தெளிவாக அந்த கேள்வி கேட்கப்படும். அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வந்துடும். மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் எப்போ செஞ்சேன் ஏது செஞ்சோம் என்பதெல்லாம் அவனுக்கு நினைவுக்கு வந்து விடும். அப்போ என்ன செய்வான்னு கேட்டால் எதையும் மறுக்க முடியாது. அப்போ என்ன செய்வான் அல்லாஹ் அந்த வழக்குகள் மூலம் சொல்லுவான், இந்த சின்ன சின்ன தப்பு செஞ்சில, இந்த தப்பை எல்லாம் உன்னை நன்மையாக்கியாச்சு. போ, நீ செஞ்ச சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் விசாரிச்சுட்டு ஆமாம் செஞ்சேன்னு ஒத்துக்கொண்ட பிறகு ஒவ்வொரு தீமையையும் நன்மையாக மாற்றி விட்டேன் போ. இல்லாட்டி உள்ளே போகிறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்ல. இவன் தீமையிலே செஞ்சவனாக இருந்தால் சொர்க்கத்துக்கு போவதற்கு ஏதாவது வேணும், அவன்கிட்ட குட்வில் ஏதாவது இருக்கணும், ஒன்றுமே இல்லை. அப்போ நீ செய்த சின்ன சின்ன தவறுகளுக்காக வேண்டி உனக்கு நன்மையாக மாற்றிடுறோம், தீமை நன்மையாக மாறுது. ஒரு ஆள் கிண்டல் பண்ணியிருக்கிறான், ஒரு சின்ன தப்பு தான் இது, அது என்ன தஸ்பீஹ் செய்கிற மாதிரி நன்மையை கொடுத்தா இது எவ்வளோ பெரிய எல்லையற்ற அருள்னு பாருங்கள். அவன் சின்ன சின்ன தவறுகள்லாம் சுட்டி காட்டி விட்டு இதுக்கெல்லாம் உன்னை நன்மையாக மாற்றியாச்சின்னு சொல்லிடுவான். அல்ல அவன் பேசாமல் இருக்க வேண்டியதானே. அவன் என்ன செய்வான், எல்லாம் இந்த கேள்வியெல்லாம் விசாரிச்சிய இன்னும் பெரிய பெரிய விஷயங்கள்லாம் காணாமல் லிஸ்ட்டில் அவன் கேட்பான். இவன்கிட்ட கேட்டது சின்ன சின்னதானே கேட்கப்படுது. சின்ன சின்னது கேட்டவன் என்ன செய்வான்னு கேட்டால், கது அமிழ்த்து அஷ்யா, எல்லாம் இன்னும் பல விஷயங்கள் நான் செஞ்சுருக்கிறேனே, லா அராகா ஹாகுனா, அதெல்லாம் இங்கே காணலையே என்று ஒன்றா வச்சு பட்டியலில் வச்சு விசாரிக்கிறதுல சின்ன சின்னதாக வருது, பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் செஞ்சுருக்கிறேனே அப்படின்னு அவனா என்ன செய்வான் சொல்லுவானா. அல்லாஹ் தான் போக சொல்கிறான் சொர்க்கத்துக்கு.
இதை சொல்லிட்டு என்ன செய்வான்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி கேட்குறான்ல, இந்த சொல்லும்போது ரசூல்லா சிரிக்கிறாங்க. கடவாய்ப்புள்ள தெரியும் அளவுக்கு இந்த மனுஷனை பாருங்க, பசம் போயிட வேண்டியதானே, இவனா வழியை போய்கிட்டு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் செஞ்சுருக்கேன்னு சொல்கிறானேன்ட்டு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அதை கணக்கில் எடுத்துக்கொள்ளலை. அதை அல்லாஹ் முதல்ல மலக்கள்கிட்ட சொல்லிட்டானே. மலக்கள்கிட்ட சொல்லும் போது சின்னது மட்டும் கேளுங்க, பெருசாக கேட்காதீங்க அப்படின்னா மன்னிச்சுன்னு அர்த்தம். பெருசாக கேட்காதீங்க என்று சொன்னால் அதை மன்னிச்சு விட்டேன், சின்னதை வந்து மன்னிக்கவும் செய்கிறேன், அதை நன்மையாகவும் மாற்றுறேன். பெரிய பெரிய பாவங்களை நன்மையாக மாற்றுறது இல்லை. இதான் வித்தியாசம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது வந்து முஸ்லீமில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ். அப்போ இதில் நம்ம என்ன விளங்குறோம்? எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஒருத்தன், பாவங்கள்லையே மூழ்கி கிடக்கிற ஒருத்தன், அதனால தான் கடைசி அவனை வெளியேற்றுறாங்க. நிரந்தர நரகவாசிகள்னு சொல்கிறவங்களை தவிர இவன் தான் கடைசியாக வெளியேறான். கடைசியாக வெளியேற்றனுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு நன்மையுமே செய்யலை. பெரிய பெரிய நன்மைகளை எல்லாம் மன்னித்து விட்டு சின்ன சின்ன பாவங்களை எல்லாம், பெரிய பெரிய பாவங்களை மன்னித்து விட்டு சின்ன சின்ன பாவங்களை எல்லாம் சுட்டி காட்டி ஒத்துக்கிற வச்சுட்டு இதெல்லாம் நன்மையாகியாச்சு போ. இதை எவ்வளோ பெரிய அருள், இது எவ்வளோ பெரிய இவனுக்கெல்லாம் அருளை செய்யக்கூடாது. எந்த ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்லதுமே செய்யலை, இவனுக்கு அருள் செய்யறதுக்கு எந்த முகாந்திரமும் இல்லை. இதுக்காக சொர்க்கத்துக்கு போ, இதுக்காக சொர்க்கத்துக்கு போன்னு சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை கைவசம். அப்போ அந்த அளவுக்கு உள்ள ஒருத்தனாக இருந்தாலும் கூட அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் தவறுகளை நன்மையாக மாற்றுறது. இந்த தண்டனை அனுபவிச்சிட்டீல, அதனால உன் தவறுகள்லாம் உன் நன்மையாக மாறிக்கிருச்சு என்று அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏறக்குறை இதே கருத்தில் இன்னொரு ஹதீஸில் புகாரியில் 2441வது ஹதீஸில் இருக்கிறது. அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் மூமினை கிட்ட கூப்பிடுவானா. மூமினான ஒரு அடியானை வந்து யுத்னில் மூமினுக்கு அருகே நெருங்கி வருவான். நெருங்கி வந்து அவனுக்கு முன்னாடி ஒரு திரையை போட்டு விடுவான். போட்டு விட்டு திரையை போட்டு எல்லாம் கேட்பான், அது தாரிஃபு தன்ப கதா வகதா, இந்த பாவம் உனக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்குதா? அவனுக்கு தனியாக கிட்ட கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் எல்லாம் கிட்ட வச்சு விசாரிப்பான். இதுக்கு பேர் நஜ்வான்னு சொன்னால் ரகசியமாக சிலர்கிட்ட எல்லாம் விசாரிப்பானான். பொதுவாக விசாரிக்கிறது போக யாருக்காவது கூடுதல் கருணை செய்ய நாடினா அவனை தனியாக கூப்பிட்டு வேறு யாருக்கும் தெரியாத வகையில், சபையோர்லாம் கேட்பாங்கல்ல மக்கள்லாம், அந்த மாதிரி இல்லாமல் அவனுக்கு மட்டும்தான் கேட்கும். அப்படி அல்லாஹ் என்ன செய்வான், சிலருக்கு கருணை காட்டி விசாரிக்கும். எப்படி விசாரிப்பான்னு கேட்டால் அது தாரிஃபு தன்ப கதா வகதா, இன்னென்ன பாவங்கள் நீ செஞ்சு உனக்கு தெரியுமா, யாவத்தில் இருக்குதா அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அவன் என்ன செய்வான், ஆமாம் அல்லாஹ் தெரியும், நான் செஞ்சுருக்கிறேன், மறுக்க முடியாது. அங்கே தான் எல்லாம் ரெக்கார்டு நம்மள்கிட்ட பட்டோலையை தந்துடுறானே, எல்லாமே தெரியும், ஆமான்னு ஒத்துக்கிடுவான். ஒத்துக்கிற என்ன செய்வான்னு கேட்டால் எல்லாம் கேட்குறதெல்லாம் வந்து முடிஞ்சு போச்சு கதை அப்படி தான் நினைக்கிறான். என்னடா ஒன்றா கேட்குறான், ஒன்று விடாமல் கேட்குறான், நம்ம கதையே லைஃபாக முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கிட்டு ஒரு ஆஃபி நப்சிஹி அன்னஹு ஹலக, நம்ம நாசமாகி போயிட்டு அவ்வளோதான். தனியாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு அது தெரியுமா இது தெரியுமான்னு என்ன அர்த்தம், தனி பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான்னு தான் அர்த்தம். அல்ல அதுக்காக அவனை கூப்பிடல, அருள் செய்கிறதுக்காக கூப்பிட்றான். அவன் நினைக்கிறான் தனியாக கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இது தெரியுமா அது தெரியுமா அது தெரியுமா, அவன் முடிஞ்சு வச்சு என்னாச்சு, நம்ம கதை முடிந்து விட்டது அப்படின்னு நினைக்கும் போது என்ன செய்வானா, அல்லாஹ் செய்வானா, சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, இப்போ நான் உன்னை சுட்டி காட்டின விஷயமெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் துன்யாவில் நீ செய்யும் பொழுது மக்களுக்கு தெரியாமல் நான் மறைச்சிட்டேன். எத்தனை தவறுகள் நீ செஞ்ச உலகத்தில், நான் சுட்டி காட்டின இந்த தவறுகள் எல்லாம் நீ செஞ்சதாக யாருக்கும் தெரியாது. உலகத்தில் சில தவறுகள் மக்கள் பார்க்குற விதமாக செஞ்சுருப்போம், சில விஷயங்கள் வந்து செஞ்சிருப்போம், யாருக்குமே தெரியாது. அந்த தெரியாத காரணத்தில் நம்ம நல்லவனாகவே மக்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள். இப்படியான தவறுகள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும். 4 பேருக்கு தெரிகிற மாதிரி தப்பு செய்தவர்களும் இருப்பார்கள். அல்லாஹ் வந்து அந்த மாதிரி தப்புகளை ஓப்பனாக விசாரிச்ச மாதிரிலாம் தெரியுமில்ல, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருந்தால் சபையில் வச்சு விசாரிக்கலாம். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம், அவனுக்கு தெரிஞ்ச விஷயம், மக்களுக்கு மறைக்கப்பட்ட பாவங்கள், அதை தான் கூப்பிட்டு அல்லாஹ் கேட்குறான். தனியாக கூப்பிட்டு மக்கள்கிட்ட வச்சு விசாரிக்க மாட்டேன், இப்போ இது செஞ்சியா, ஆமாம், ஏன்னா அவனுக்கு தெரியும், அல்லாஹ்வுக்கு தெரியும். உலகத்தில் யாரும் அதுக்கு சாட்சி கிடையாது. அல்லாஹ் துன்யாவில் வாழும்போது அதை மறைச்சிட்டான். அப்படியான பாவங்களை தான் இப்போ சுட்டி காட்டுறான். அல்லாஹ் சுட்டி காட்டி கேட்குறான், இப்போ இந்த மாதிரி செஞ்சியா, ஆமாம். அப்போ என்ன செய்வான்டா, முடிஞ்சு போச்சுன்னு நினைக்கும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், சதர்துஹா அலைக ஃபித் துன்யா, நீ துன்யாவில் அதை செய்யும்போது யாருக்கும் தெரியாமல் நான் மறைச்சிட்டேன். நீ செஞ்சால் மற்ற பாவங்கள்லாம் உலகத்துக்கு தெரிஞ்சிச்சு. இந்த நான் இப்போ எடுத்து காட்டின பாவங்கள் எல்லாம் உனக்கு எனக்கு தான் தெரியும், யாருக்கு தெரியாமல் மறைச்சிட்டேன். ஆனால் அகஃபீர் லக்கல் யௌம, உனக்கு இன்றைக்கு மன்னித்து விட்டேன்.
அதனால் உனக்கு எனக்கு தானே தெரியும், யாருக்கும் தெரியாதுல்ல, மன்னிச்சிட்டப்போ, இதை போய் சபையில் சொல்லி உன்னை அசிங்கப்படுத்த நான் விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு நன்மைகள் லிஸ்ட்டை கையில் கொடுத்துருவான்ல, இதை கொடுக்க மாட்டான். எதை? பொய்யூத்தா கிதாபு ஹசனாத்தி, இவன் செஞ்ச நல்லறங்கள் இருக்கும்ல, இதை கொடுத்து போ, கொடுத்து கொடு என்று அல்லாஹ் அனுப்பிவிடுவான். அப்போ ஒரு மனிதன் பெரிய பாவங்களை செய்திருக்கிறான், இது எல்லாருக்கும் செய்யல, யாருக்கு அல்லாஹ் அந்த கருணை செய்கிறான்னு தெரியல. அந்த மாதிரி கருணை எதிர்பார்த்து துவா செய்ய வேண்டும். ஒவ்வொருத்தரும் அப்படி செய்வான்னு அர்த்தம் கிடையாது. சில ஆட்களுக்கு அந்த நஜிவான்னு சில ஆட்கள் என்ன செய்வான், ரகசியமாக கூப்பிட்டு உலகத்தில் யாருடைய தவறுகள் எல்லாம் மறைத்து விட்டானோ அப்படியானவர்களில் யாருக்கு கருணை செய்ய நாடுகிறானோ அனைவருக்கும் இப்படி செய்வான்னு அர்த்தம் கிடையாது. யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அளப்பரிய கருணையை நாடுகிறானோ அவனை அழைத்து என்ன செய்வான்னு கேட்டால், இன்னென்ன தவறு நீ செஞ்சால் எனக்கு உனக்கு தான் தெரியும், துன்யாவிலே மறைச்சிட்டேன், இங்கேயும் மறைச்சிட்டேன், இந்த மக்களுக்கும் தெரியாது, ஒருத்தருக்கும் தெரியாது, ஓடு சொர்க்கத்துக்கு போய் என்று போய் யோகுத்தா கிதாபு ஹசனாத்திகி, அவனுடைய நன்மையின் ஏடுகளை கொடுத்து அல்லாஹ் வந்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்பிவிடுவான். இதில் என்ன விளங்குது? அல்லாஹுடைய எல்லையற்ற உலகத்துக்கு தெரியாமல் செஞ்ச அந்த தவறை மன்னிக்கும் போது கூட தெரிய வச்சுட்டு மன்னிக்கலாம்ல. இவனை பாருங்கள், உங்களுக்கெல்லாம் தெரியாமல் ஒரு தவறை செஞ்சான், எனக்கு தெரியும் அப்படி அம்பலப்படுத்திட்டு படா மன்னிச்சிட்டேன்னு சொல்லலாம். அல்லாஹ் இந்த துன்யாவில் எப்படி அல்லாஹ் வந்து தெரியாமல் மறைச்சானோ அதே மாதிரி தனியாக கூப்பிட்டு இப்போ இருக்கிறது கோடான கோடி மக்கள் மத்தியில் உனக்கு சொல்ல மாட்டேன், அந்த மக்கள் எல்லாம் நீ இந்த தவறு செஞ்சதாக அறியவில்லை, இந்த தவறு நீ செஞ்சது அவர்கள் யாருக்கும் தெரியாது, இந்த தவறுகளை நீ செய்திருக்க மாட்டாய் என்று அவங்களாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மக்கள் மத்தியில் வைத்து உன்னை நான் அம்பலப்படுத்தலை. அப்போ ரெட்ட கருணை இது. மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புறது ஒரு கருணை. அந்த அவனை பற்றி இருந்த மக்கள் இருப்பாங்களே, அவனை அறிந்த மக்கள், அவங்க மத்தியில் போட்டு உடைச்சா எப்படி இருக்காம, நம்ம இப்படி நல்ல மேசம் போட்டு இருந்தோம் எல்லாம் தெரிஞ்சு போச்சேன்னா அது எவ்வளோ பெரிய பாதிப்பாக இருக்கு. அது கூட வரக்கூடாது என்று அல்லாஹ் வந்து அவனை கருணை செய்கிறான். அப்போ எல்லையற்ற கருணை இப்படி செய்யக்கூடியவனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கருணை அல்லாட்ட கேட்கணும். யாரெல்லாம் நீ நஜுவாவில் ரகசியமாக கூப்பிட்டு சிலருக்கு அருள் செய்வாயே, அப்படி என்னை மீறி ஏதாவது நடந்திருக்குமே, ஆனால் அந்த மாதிரி கூட்டத்தில் என்னை ஆக்கி வைத்து விடு என்று சொல்லி நம்ம அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தால் அந்த வாய்ப்பு அல்லாஹ் தருவான் இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக வந்து இன்னொரு ஹதீஸ், மறுமையில் நடக்கிற சம்பவத்தை பாருங்கள். இது புகாரில் 6560வது ஹதீஸ். இதில் என்ன வருதுன்னு கேட்டால், சொர்க்கவாசிகள்லாம் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, எடுப்பில் உள்ளது. நரகவாசி நரகத்துக்கு போயிடுவாங்க. ஆனால் நரகத்துக்கு போனவங்க மாற்றி மாற்றி வருவாங்க. அப்புறமேலு எடுப்பில் நீ எல்லாம் சொர்க்கம், நீ எல்லாம் நரகம்னு எல்லாம் சொல்லிடுவான். சொர்க்கம்னு சொன்னவன் சொர்க்கத்தை ரிவர்ஸ் ஆகி வரமாட்டான். சொர்க்கத்துக்கு போனவன் தான். நரகத்துக்கு போனவர்களில் சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நரகத்துக்கு போனவர்கள் 6 மாதம் தண்டனை ஓடு, 1 வருஷம் தண்டனை வெளியேறு, 10 வருஷம் தண்டனை வெளியேறு, 1000 வருஷம் தண்டனை வெளியேறுன்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் என்ன மாதிரி தீர்ப்பளித்திருக்கிறானோ அதற்கு ஏற்ப வெளியேறி கொண்டே இருப்பார்கள். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இதா தகல அஹ்லுல் ஜன்னத்தி அல் ஜன்னா வ அஹ்லுன் நாரி அன்னார், நரகவாசிகள் நரகத்திலையும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திலையும் போன உடனே அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், உள்ளே அனுப்பியாச்சுல, ரொம்ப நாள் உள்ளே போட மாட்டானா, உள்ளே நரகத்துக்கு போன்னு சொல்லிவிட்டு மலக்குமாரனை கூப்பிடுவானா. நீங்கள் நரகத்துக்கு போயிருக்காங்கல்ல, அங்கே போய் யாருடைய உள்ளத்தில் ஒரு கடுகு அளவுக்கு ஈமான் இருக்குதோ எல்லாத்தையும் வெளியேற்றிருங்க. அவன் தான் இல்லை தீர்ப்பளிக்கிறான், உள்ள தீர்ப்பளித்து நரகம்னு தீர்ப்பு அழித்து விட்டுறான். அழித்து விட்டு அங்கே கிடக்கட்டும் என்று பார்க்காம மலக்குகளை பார்த்து யாருடைய உள்ளத்தில் கருதலின் மின் ஈமானில் ஒரு கடுகு அளவு, ஈமான்கிற பெரிய உள்ளம் பூரா நிறைஞ்சு இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதுக்கு பதிலாக ஒரு கடுகு அல்லாஹ்வுக்கு மார்க் போடுவான், நமக்கு மதிக்க தெரியாது. அல்லாஹ் வந்து ஈமானுக்கு என்ன செய்வான், இது இவ்வளவு ஈமான் இவ்வளவு ஈமான் மார்க் போடுவான். அப்போ கடுகளவு ஈமான் யாருக்கு இருக்கிறதோ அவங்கள எல்லாம் வெளியேற்றிருங்க அப்படி சொல்லுவான். சொன்னவொன்னு அவங்க வந்து ஒரு கறிக்கட்டையாக கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சு வச்சு கதை கறிக்கட்டையாகிடுவாங்க. அந்த கண்ணு ஆகி அவர்களை வெளியேற்றி கொண்டு வருவார்கள். வந்த உடனே நஹ்ருல் ஹயாத், ஜீவநதி, ஹயாத்னா உயிர், ஜீவநதின்னு சொல்லி அங்கே ஒரு நீரை எல்லாம் உருவாக்கி வைத்திருக்கிறான். அதை ஊற்றினோன்னு அப்படி பளிச்சுன்னு பழையபடி என்ன செய்வாங்க, பிரைட் ஆகிடுவாங்க. அடுப்பு கறி மாதிரி இருந்தவர்கள் வந்து இந்த நஹ்ருல் ஹயாத்தை ஊற்றினவுடனே பிரைட் ஆகி விடுவார்கள். அதுக்கப்புறம் அவர்களை வந்து எப்படி வந்து மழை பெய்த உடனே காஞ்சி கிடந்த பகுதி திடீர்னு பசுமையாக வந்து முளைத்து சிலிர்த்து கொண்டு நிற்கிறதோ அந்த மாதிரி இவர்கள் மாறி விடுவார்கள். இப்படி அல்லாஹ் என்ன செய்யறான்னா நரகத்துக்கு அனுப்பி விட்டுட்டு கடுகளவு வெளியேற்று, ஈமானம் இல்லாத கிடக்கட்டும், கடுகளவு ஈமான் யாருக்கு இருக்கிறதோ அவர்களெல்லாம் வெளியேற்றிருங்க நரகத்திலிருந்து என்று அல்லாஹ் சொல்வான்ங்கிறது இந்த புகாரில் உள்ள இந்த ஹதீஸில் இருக்கிறது. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸில் இதே சம்பவம் தான் 6571 புகாரியில். இதில் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, முதல் சொன்ன மாதிரியே நரகத்தில் கடைசியாக வெளியேறி
கடைசியாக சொர்க்கத்துக்கு போவான்ல அவனை பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யாருன்னு கேட்டால் நரகத்திலிருந்து தவழ்ந்து கொண்டே வருவான். வந்தோன்னு அல்லாஹ் என்ன செய்வான்னா, சொர்க்கத்துக்கு போ, உன் டைம் முடிஞ்சது சொர்க்கத்துக்கு போன்னு சொல்லி அல்லாஹ் அவனை அனுப்புவான். அவன் என்ன செய்வான்னு கேட்டால் சொர்க்கத்துக்கு போவானா, போனால் சொர்க்கத்தை எட்டி பார்ப்பான், உள்ள இடமே இருக்காது. அப்படி அவனுக்கு தோற்றம் தெரியுது, அப்படி இருக்காது. அந்த சொர்க்கம்ங்கிறது வானம் பூமியோட பெருசு ஒருத்தருக்கு. இவனுக்கு எல்லாம் வேணும்னு என்ன செய்வான்னு கேட்டால் இவனுக்கு சின்னதாக காட்டுவானா. சொர்க்கத்துக்கு போகணுன்னா என்ன ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குதே, எப்படி நான் போகிறது அப்படின்னு போய் எட்டி பார்ப்பானா ஹவுஸ்ஃபுல்லாக தெரியுமா. உண்மையில் ஹவுஸ்ஃபுல் இல்லது. இவனுக்கு அப்படி தெரிகிற மாதிரி ஹையலுன்னு சொல்லுது. இவனுக்கு அப்படி தெரிகிற மாதிரி பொய் தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். போய் எட்டி பார்த்துட்டு எல்லாம் சொர்க்கத்துக்கு போச்சுட்டு இடமே இல்லையே, எல்லாம் ஃபுல்லாக கிடக்குறாங்களே அப்படின்னு வந்து அல்லாட்ட வந்து முறையிடுவான். நீ மறுபடியும் போ, இப்போ போ அப்படிமா. போயிட்டு வந்து மறுபடியும் வந்து ஃபுல்லாக தான் இருக்குது, போக முடியலை, எங்கே இடமே இல்லையே, எல்லாம் நிறைஞ்சு கிடக்குறாங்களேன்னு சொல்கிற அளவுக்கு அப்படி ஒரு தோற்றத்தை, ஒரு மாய தோற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவான். போய் ஹையொரு இலை அன்னகமலா, நிறைந்து கிடப்பதை போன்றவனுக்கு ஒரு பொய் தோற்றம் ஏற்படும் அப்படின்ன உடனே ரெண்டாவது தடவை சொல்லுவான். அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், சரி இப்போ போ, இப்போ வந்து நிறைஞ்சு இருக்காது, அந்த இப்போ உனக்கு துன்யா இருக்குல்ல, துன்யா போன்ற 10 மடங்கு இருக்குது, உள்ளே போ. உள்ளே போனீங்கன்னா நீ இடம் இல்லைங்கிற, ஒரு ஆளுக்கு இடம் இல்லைங்கிற, உனக்கு இப்போ நீ சொர்க்கத்துக்கு போ, அங்கே என்ன கிடைக்கும், துன்யாவுடைய அந்த துன்யா அவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய துன்யாவும் இது போன்ற அசரத்து அம்சாலிகா, இது போன்ற ஒரு 10 மடங்கு இருக்குது, அவ்வளோ பெருமாண்டமான உள்ள இடம் இருக்குடா, நீ என்ன நிறைஞ்சு போச்சுங்கிறப்போ அப்படின்னோன்னு அப்போ தான் தெரியுமா, பெருசாக தெரியும். மறுபடி போனோன்னே அல்லாஹ் என்ன கொடுக்கும்போது அவனுடைய முக்கியத்துவத்தை விளங்குறதுக்கு அப்படி செய்கிறான். இல்லாட்டி போகும்போது அப்படி அனுப்பி விட்டுருக்கலாம், நெருக்கமாக இருக்குது இடம் இல்லைன்னு சொல்லி நான் நினச்சா எதுவும் செய்வேன்னு காட்டுறதுக்காக வேண்டி அந்த இடத்துலையும் அல்லாஹ் வந்து அருள் செய்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இதை சொன்னவன் அவன் என்ன செய்வான்னு கேட்டால், தஸ்ஹர் மின்னி, யாரெல்லாம் என்னை கேலி பண்ணுறியா, என்னை கடைசியாக இறக்கப்பட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புகிற, உனக்கு துன்யாவும் இருக்குது, துன்யாவில் 10 மடங்கு இருக்குன்னா கிண்டல் பண்ணுறியான்னு அவன் கேட்குறான். என்ன ஏற்கனவே கிண்டல் தானே பண்ணியிருக்கிறான், அவனை எட்டி பார்க்குறான், நிறைஞ்சிருக்குங்கிறான், மறுபடியும் போகிறான், நிறைஞ்சிருக்குங்கும் போது அல்லாஹ் அவனோட விளையாடுறான்னு தெரியுது. அவன் என்ன செய்யறான், அது தஸ்கோர் மின்னி, எல்லாம் என்னை வந்து நீ கிண்டல் பண்ணுறியா, நான் செஞ்சதுக்கு இப்படிலாம் கிடைக்க முடியாத அப்படின்னு சொல்லி அவனை ஆச்சரியப்பட்டு கேட்பானான். இதை சொல்லிட்டு அன்தல் மலிக், நீ ராஜாவாக இருக்க, நீ மன்னராக இருக்கிற, நீ போய் என்னை கிண்டல் பண்ணலாமா? அப்போ இந்த சொன்னது நெசம்னு அவன் நினைக்கல. எது, இந்த துன்யா அளவுக்கும் இந்த துன்யா போல 10 மடங்கு நமக்கு தரப்போகிறாங்கிறது அவனுக்கு நம்ப முடியலை. நம்ம செஞ்ச பார்த்து சொர்க்கத்தில் ஓரத்தில் ஒட்டிக்கிட்டாலே போதும், சொர்க்கத்தினுடைய வாசலில் உட்காந்தாலே போதும்ன்ற அவன் நினைக்கிறான். அவ்வளோ செஞ்சுருக்கிறான் அவன். அதனால கடைசியாக வர்றான். அப்போ கடைசியாக வர்றவனுக்கு மும்பூட்டு எடுத்துக்கன்னு சொன்னவொன்னே நம்ப முடியலை. எப்படி நீ கேலி பண்ணுற என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவும் சிரிப்பான் அது கேட்டவனை. இதை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா பதத்து நவாஜிதுஹு, இதை சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுடைய கடவாய்ப்பல்ல தெரியும் அளவுக்கு சிரித்தார்கள். இதை மக்களுக்கு சொல்லும்போது இவன் கேட்குறான்ல, நீ ரப்புல் ஆலமீனா இருந்துட்டு என்னை கிண்டல் பண்ணுறியாலான்றவுடனே அதை சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்போ அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும் சொல்லிட்டு அதை ரசூலுல்லாஹ் கடைசியாக சொல்கிறாங்க, தாக்க அதுனா அகலில் ஜன்னத்தி மன்சிலா, சொர்க்கவாசிகளில் கடைசி தரத்தில் உள்ளவன் இவன் தான். இவனுக்கு இப்படி கடைசி தரத்தில் உள்ளவனுக்கு துன்யா போன்ற 10 மடங்குன்னா மற்றவனுக்கு என்ன கிடைக்கும், சொர்க்கத்தினுடைய லாஸ்ட் கடைசியாக தான் நுழைகிறான். நுழைஞ்சாலும் தரஜாவிலையும் கடைசி தான். அதை விட கூட செஞ்சவங்களும் கூடுதலான அந்தஸ்தானை கொடுக்கணும். இவனை விட நல்லதில் கூட செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னால் கூடுதலாக கொடுத்துருப்பான். அப்போ இவனுக்கு கடைசியான மார்க் எடுத்தவனுக்கு எல்லா பாவத்தையும் செஞ்சு தண்டனை அனுபவித்து வெளியே வரும்போது என்ன கொடுக்குறான்னு கேட்டால், இந்த துன்யாவை போன்ற 10 மடங்கு சொர்க்கத்தை நீ எடுத்துக்கொள் என்று அல்லாஹ் கொடுப்பான் என்று சொல்லி தான் கடைசிங்கிறாங்க. இதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி என்ன செய்வான்னு கேட்டால் அல்லாஹ் எப்படியெல்லாம் கருணை செய்கிறான்னு பாருங்கள். நரகவாசின்னு சொல்லி போடுறான், சொல்லிட்டு அதோடு பேசாமல் வேலையை பார்த்துட்டு போயிட்டு இருக்கலாம். தொலைஞ்சு கிடச்சி சாவட்டுவீங்க விந்து அதான் நரகம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லாமல் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவனை வாலண்டியராக கூப்பிட்றான். ஒருத்தரையா அவனா தான் இதெல்லாம் செய்கிறான். எப்படியாவது வெளியேற்றணும், மனிதனுக்கு தப்பு செஞ்சுட்டாங்க, நம்ம கருணையை காட்டணும் என்பதற்காக எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த புகாரில் 6573வது ஹதீஸில் வருது, ஹத்தா இதா ஃபரகல்லாஹு மினல் கலாய் பைன இபாதிஹி, அடியார்களுக்கு மத்தியில் தீர்ப்பளித்து முடித்த பிறகு அல்லாஹ் வந்து யார் யாருக்கு என்னன்னு தீர்ப்பளித்து முடிச்சிடறான். முடிச்சுட்டு வராத யுகுரிஜ மினன்னாரி மண் அராத யுகுரிஜ, நரகத்திலிருந்து யாரையெல்லாம் வெளியேற்ற விரும்புகிறானோ அவர்களை எல்லாம் வெளியேற்றணும்னு ஒரு நினைக்குவான். திடீர்னு உள்ளே அனுப்பி விட்டுவிட்டு, சரி போதும்
இவங்களை வெளியேற்றிடுவோம் அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி வெளியேற்றுறான்னு கேட்டால் மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான், மன்கான யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லைன்னு யார் உறுதியாக நம்பினார்களோ அவர்களை எல்லாம் வெளியேற்றுங்க. வேற ஒரு அமலும் இருக்காது. அமல்கள் இருந்தால் தான் அவன் நேரடியாக போயிருப்பானே. இவன்கிட்ட என்ன மட்டும் இருக்கேன், அமல்கள் இருக்காது, பாவச்சுமைகளும் இருக்கும். அது நரகத்துக்கு அதனால போய் விடுகிறான். வெளியேற்றுமா என்ன செய்யறான்னு கேட்டால் நன்மை மூட்டை இருக்கான்னு பார்க்கல. என்ன பார்க்குறான், லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்டாக நம்புனானா, ஷிர்க் வைக்காமல் இருந்தானா, என்னுடைய இடத்துல வேற யாரையும் வைக்காமல் இருந்தானா, அதாவது தௌஹீதுங்கிற லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை அப்படிங்கிற நம்பிக்கை உள்ளத்தில் இருந்து வேற வேற தப்பு செஞ்சால் பரவாயில்லை, அவங்களெல்லாம் வெளியேற்று என்று மலக்குமார்கள்ட்ட அல்லாஹ் சொல்லுவான். அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சஜிதாவுடைய அடையாளம் இருக்கிற நெத்தியில் அது மாத்திரம் என்ன செய்யாதுன்னு கேட்டால் நரகம் தீண்டாதான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நரகத்தில் எரிஞ்சா கூட கரிஞ்சு போனால் கூட அந்த சஜிதாவின் அடையாளம் மட்டும் என்ன செய்யாது, நெருப்பு தீண்டாது. அப்போ தொழுது இருப்பான்ல, அந்த அடையாளத்தை வைத்து என்ன செய்வாங்கன்னு கேட்டால் மலக்குமார்கள்லாம் போய் அவனையெல்லாம் அந்த தௌஹீதுல இருந்திருப்பான்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வுல கரெக்டாக இருந்திருப்பான்ல, அவனை எல்லாம் வெளியேற்றி விடுவார்கள். வெளியேற்றினவுடனே அதே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஹர்ரமல்லாஹு அலன்னாரி அன் தஅக்குல மின் இப்னி ஆதம் அஸர சுஜூத், ஆதமுடைய மகனுடைய சஜிதாவுடைய அடையாளத்தை நெருப்புக்கு நரகத்திற்கு எல்லாம் ஹராமாக்கி விட்டான். அதனால அந்த அவங்க அடுப்பு கறி மாதிரி இருந்தாலும் இது மட்டும் பிரைட்டாக இருக்கும். ஆளே கறிக்கட்டையாக இருப்பாங்க நெருப்புல கிடந்து, இந்த நெத்தியில் உள்ள சஜிதா அடையாளம் மட்டும் என்ன செய்யும், வெளிச்சமாக தெரியுமா, வெளிச்சம் அடையாளம் பார்த்து கூட்டிடுவாங்க மலக்குமாரெல்லாம், அழைத்து கொண்டு வெளியேற்றி விடுவார்கள். அதுக்கப்புறம் இந்த ஜீவ நதி இந்த ஹதீஸில் வருதுல்ல மாவுல் ஹயாத், அதில் போட்டு அவர்களை குறிப்பாட்டி அவங்க வெளிச்சமானோன்னு வந்துடுவாங்கன்னு வருது. இப்படி வந்த உடனே கடைசியாக வந்து ஒரு ஆள் மிச்சமாக இருப்பான். இப்படி ஒருத்தரையாக வெளியேற்றிட்டு வந்துடுவாங்க. மார்க்கு போட்டு போட்டு என்ன செய்வாங்க, நரகத்திலேருந்து வெளியேற்றிடுவாங்க. எபுக்கா ரஜுலும் மின்ஹும், ஒரே ஒரு ஆள் என்ன செய்வான், கடைசி வந்து லாஸ்ட் ஆளை பற்றி நான் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் வந்து மிச்சமாக இருப்பான். அவன் மிச்சமாக இருக்கிற எப்படி இருப்பான்னு கேட்டால் முக்குபிலுன் பி வஜிஹி அலன்னார், இவன் அல்லாஹ் என்ன செஞ்சிருப்பான்னா கடைசி ஆளை வந்து நரகத்தில் அடித்தட்டில் இருப்பான்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எடுத்தால நரகத்துடைய வாசலில் நிப்பாட்டி இதை பார்த்துக்கிட்டே இரு போ, நரகத்தில் வெளியேற்ற மாட்டேங்கிறான். நரகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுட்டு தூக்கி சொர்க்கத்துக்கு போடாமல் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அதில் பாதாளத்தின் மேலே தூக்கிட்டு வந்து நரகத்துடைய வாசலில் வச்சு இதை பார்த்துக்கிட்டே இரு. அதுவே வேதனையாக இருக்கும் அவனுக்கு, நரகத்தையே பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும். இப்படிங்கிற ஒரு நிலைமை ஏற்படுத்திடுவான். ஏற்பட்டு அவன் என்ன செய்வான், கொஞ்ச நாள் இப்படி இருப்பானா, யாரெல்லாம் உள்ளே கடந்து வெந்து போகும்போது அவனுக்கு தெரியலை. இப்போ வெளியே வந்து நரகத்தை பார்க்கும் பொழுது யாரெல்லாம் அந்த வெப்பம் அந்த சூடு எனக்கு தாங்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வான்னு கேட்டால் என்னுடைய முகத்தை இந்த வேறு பக்கம் திருப்பி வச்சிரு, இப்படி பார்க்குற மாதிரி ஆக்கி வச்சுக்கிறீங்கள, என்னை இப்படி பார்க்குற மாதிரி ஆப்போசிட்டில் பார்க்குற மாதிரி செய் அப்படின்னு சொல்லுவானா. இப்படியே கேட்டுகிட்டே இருப்பான். அப்போ அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் சரி செய்கிறேன், இந்த பக்கம் இருக்கிற மூஞ்ச சொர்க்கத்து பக்கம் திருப்பிடுறேன், அதுக்கப்புறம் எதுவும் கேட்கக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ நரகத்தின் பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த வெப்பமெல்லாம் மூஞ்சில் அடிக்குதுங்கிறீங்கள, இந்த பக்கம் தான் அந்த தென்றல்லாம் உனக்கு அடிக்கும்ல, கண்ணுக்கு கவர்ச்சியாக இருக்கும்ல, கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குமா இல்லையா, அதனால இந்த பக்கம் திருப்பிடுறேன். ஆனால் எனக்கு உறுதிமொழி கொடுக்கணும், என்னது, திருப்பின பிறகு வேறு எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு நல்லா வந்துட்டு போய் அக்ரிமெண்ட் போடுவான். அவனும் சரின்றான். இப்போதைக்கு தப்பிச்சா அதான் மனுஷனுடைய வேலை என்னன்னு கேட்டால் இப்போதைக்கு தப்பிக்கிறான் தான் ஓகேன்றான். அப்புறம் என்ன செய்வான், விஷயத்தை மீண்ட பிறகு அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிடுவான். இது மனிதனுடைய சுபாவம் அப்படி இருக்கிறது. அப்போ லா அசாலுக்கு கயிறு, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக வேறு எதுவும் கேட்க மாட்டேன் சத்தியம் பண்ணி அல்லாட்ட சொல்லும்போது என்ன செய்யறான்னு கேட்டால் ஓ இஸ்ஸத்திக்க, உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணை, இந்த பக்கம் திருப்பிட்டேன்னு சொன்னால் அதான் அதில் நான் திருப்தி அடைஞ்சிடுவேன், வேற ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறான். அல்லாஹ் என்ன செய்வான்னா அவனை இந்த மாதிரி சொர்க்கத்தை பார்க்குற மாதிரி ஆக்கிடுவான். அவன் கொஞ்ச நாள் இப்படி இருப்பான். அப்புறம் அல்லாட்ட என்ன செய்வான், எல்லா தூரத்திலிருந்து பார்க்குறேன், கொஞ்சம் கிட்ட போய் பார்க்குற மாதிரி செய்ய, கர்ரிபுனி இலல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு கிட்ட கொண்டு போய் தூரமாக பார்க்குறது நல்லா இல்லை, சொர்க்கத்துக்கு அருகில் என்னை பார்க்குற மாதிரி செய்ய. ஏன்னா எவ்வளோ உறுதிமொழி கொடுத்த, எவ்வளோ சத்தியம் பண்ணின, வேற எதுவும் கேட்க மாட்டேன்னு சொன்னீங்க, நல்லா கேட்பான். கேட்டு என்ன செய்வான், சரி சொர்க்கத்துக்கு கிட்ட கொண்டு நிப்பாட்டிடுறேன், அதுக்கு பிறகு கேட்கக்கூடாது. இவன் கேட்பான்னு அல்லாவுக்கு தெரியும். அவன்கிட்ட உறுதிமொழி வாங்கும் பொழுது இப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டிருப்பான், இவன் கேட்பான், நம்ம அனுப்புன்னு அவனுக்கு தெரியும். இருந்தால் அல்லாஹ் என்ன செய்யறான், தன்னுடைய கருணையை வல்லமையை காட்டுவதற்காக வேண்டி இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்குறான். அதை என்ன செய்கிறான்னு கேட்டால் இனிமேல் வந்து மீறக்கூடாது, இப்போ சொல்கிற உறுதியாக நிற்கணும். சரி நான் கேட்க மாட்டேன் அப்படின்னோடனே என்ன செய்வான்னா பாபுல் ஜன்னா, வாசல் சொர்க்கத்தினுடைய வாசலில் கொண்டு போய் நிப்பாட்டிடுவான்.
நிப்பாட்டி அதை கிட்ட உட்காந்து பார்க்க என்ன ஆகும், பிரியாணியை வச்சுட்டு சாப்பிட கை கட்டி போட்டு அப்படி இருக்கு. அந்த மாதிரி பசியாக இருக்கிறது, சாப்பாடு பக்கத்தில் இருக்குது, கையை காலையும் கட்டி போயிட்டா வாய்க்கு சீல் வச்சா அப்படி இருக்கு. அந்த மாதிரி ஆயிரம் ஆள். இது இப்படி இருந்துக்கிட்டு எவ்வளோ நாளைக்கு இருக்கிறது? யாரில் உள்ளே என்ன அனுப்பிடும், வாசலில் நிற்கிறேன், கொஞ்சம் உள்ள சொர்க்கத்தை உள்ளே அனுப்பிடுன்னு கேட்பான். அப்போ எல்லாம் என்ன செய்வான், எத்தனை சத்தியம் பண்ணினேன், என் ஆதமுடைய மகனை இப்படி என்ன மோசடி பண்ணுற, பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படின்லாம் இல்லை, இதெல்லாம் நடக்கும். அப்போ அவன் என்ன செய்வான்டா, யாரெல்லாம் எதுக்கு நான் கேட்குறேன்னு கேட்டால், உன்னுடைய படைப்புகளில் ஆக துர்பாக்கியசாலி நான் ஆகக்கூடாதுல்ல. என்னை வந்து இப்போ எல்லோரும் உள்ளே இருக்கிறாங்க, நான் வாசல் உட்காந்து பார்க்குறேன்னா நான் தான் உள்ளதில் துர்பாக்கியசாலி ஆகக்கூடாது இல்லையா, உன்னுடைய கருணையை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னு அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால், பொலா எசாலும் எதுவும் இதையே கேட்டுட்ருப்பான். ஹத்தா எழுக அல்லாஹ் கேட்டது சிரிச்சிருவானா. இவன் கேட்டவுடனே அல்லாஹுக்கு சிரிப்பு வந்துடும். ஏன் வாசலில் நிற்க சொல்லிட்டான், உள்ளே போகிறேங்கிறான். ஏன்டா உள்ளே போகிறேங்கிற, உன்னுடைய அருளை விட்டு அப்புறப்பட்டவனாக நான் இருக்கக்கூடாது, உன் அருளுக்குரியவனாக நான் இருக்க வேண்டும், அதை ஆசைப்படுறேன் உடனே அல்லாஹே சிரிச்சிட்டால் என்ன அர்த்தம், எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டான்னு அர்த்தம். எப்போ அல்லாஹ் சிரித்து விட்டானோ இவனுடைய வாசல் கருணை திறந்து விட்டது. அப்போ என்ன செய்வான், சரி உள்ளே போ, உள்ளே போய் நீ விரும்பினதெல்லாம் ஆசைப்படு, என்னவெல்லாம் உனக்கு இருக்கோ எல்லாத்தையும் ஆசைப்படணுன்னு ஒன்று ஒன்றா ஆசைப்படுவானா. எல்லாம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒன்றுமே இருக்காது. ஆசைப்படுறதுக்கு எல்லாம் வந்துட்டு மறுபடியும் ஆசைப்படுவீங்க. வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும், வாங்கியாச்சு. சரி 10 கார் வேணும், 1000 ஒரு கணக்கு வரும்ல, எல்லாம் ஒரு முடிவு இருக்குல்ல. ஒரு எல்லைக்கு மேலே வந்தவுடனே ஒன்றுமே ஆசைப்பட ஒன்றுமே இல்லை. அல்ல திருப்பி தமன்னம்மா இன்னும் ஆசைப்படுறா, இன்னும் ஆசைப்படு, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஆசைப்படு. ஏன்னா ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். சொர்க்கத்தினுடைய தன்மை என்னன்னு கேட்டால், உலகம் பீஹா மா தஸ்தஹில் அன்புசு, நப்சு விரும்புறதெல்லாம் கிடைக்கும்னு எல்லாம் சொல்லிவிட்டான். அதனால் நீ ஆசைப்பட்டதால கிடைச்சி போயிடும். அப்படின்னால அண்ணா என்ன செய்யறான்னா ஆசைப்பட்டுன்னு சொல்கிறான். ஆசைப்பட்டு எல்லாம் முடிஞ்சவொன்னே என்ன செய்வான்னு கேட்டால், இன்னைக்கு ஆசைப்பட்டீங்கள, இதுக்கு மேலே ஆசைப்பட உனக்கு தெரியலை, என்னென்ன வேணும்னு கேட்டு அம்புட்டு உனக்கு கிடைச்சி போச்சு, இதுக்கு மேலே ஆசைப்படுறேன்னா மறுபடியும் நான் அதிலேருந்து தந்துட்டியே அப்படிங்கிறான். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், ஹாதா லக்க ஓ மிஸ்ருகுமாகு, நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கிடைச்சிடும், அது இன்னொரு மடங்கு உனக்கு கிடைச்சிடும். 1 கோடி ரூபா ஆசைப்பட்டீங்கன்னா 2 கோடியை வச்சுட்டு போ. உதாரணத்துக்கு 10 பங்களா ஆசைப்பட்டீங்கன்னா 20 பங்களா வச்சுட்டு போ. அப்போ நீ எதை ஆசைப்பட்டாயோ அது போன்ற இன்னொரு மடங்கும் உனக்கு தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுவான். இவன் தான் கடைசியாக சொர்க்கத்துக்கு போகிறவன். இது கடைசி தரஜா. கடைசி தரஜா என்னன்னு கேட்டால், அவனுக்கு ஆசைப்பட்டதை எல்லாம் கொடுக்குறான் கடைசியாக. அதுவும் உடனே தூக்கி போடல, அங்கே அந்த வாசலில் வச்சு, அப்புறம் இங்கிட்டு திரும்ப வச்சு, அப்புறம் கிட்டத்தில் கொண்டு வச்சு, அப்புறமேல கடைசி என்ன செய்யறான், அல்லாஹ் வந்து அவனை சொர்க்கத்துக்கு அனுப்புகிறானே. இதெல்லாம் எதுன்னு விளங்குதுன்னு கேட்டால், அவன் கருணை செய்யவே நாடுகிறான். அல்லாஹ் என்ன செய்கிறான், மக்களுக்கு வந்து மனிதர்கள்ங்கிற தப்பு செஞ்சிடறாங்க, நம்ம இறைவன்கிறத காட்டுவதற்கு தண்டிக்கவும் செஞ்சிடறோம். இருந்தாலும் அந்த தண்டிக்கிறதை விட எது மிஞ்ச பார்க்குது, கருணை ரஹமத்து மிஞ்சுது. இல்லாட்டி கடந்துட்டு போன்னு சொல்லிடலாம், என்ன செஞ்சிருவான் அவன், கடந்துட்டு போன்னு சொல்லலாம்ல. அதை விட மிஞ்சின கருணை என்னன்னு கேட்டால், புகாரில் 7439 ஹதீஸில் இருக்கிறது. அப்போ என்ன செய்வான்னு கேட்டால், சில மக்கள்லாம் சொர்க்கவாசிகள் போயிடுவாங்க. தீர்ப்பளிக்கிற வரைக்கும் நப்சி தான். தீர்ப்பளிக்கிற வரைக்கும் என்னை காப்பாற்றுமாங்க எல்லாருமே. நமக்கு தீர்ப்பு அளிச்சுட்டான்னு வைங்க சொர்க்கத்துக்கு, அப்பாடா தேறிட்டோம் அப்படின்னு ஒன்று தான் எல்லாம் இந்த சகோதரர்கள்லாம் நிற்கிறாங்களே அவங்கள அப்போ தான் கேட்பானா. எப்போ கேட்பான், நப்சி நபிமார்கள் வரைக்கும் நப்சி தான். எது வரைக்கும், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற வரைக்கும். ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து சொர்க்கத்துக்கு போன்ற ஒரு சாரார் அனுப்புவோம். அவங்க என்ன செய்வாங்கன்னா, போகாமல் அல்லாட்ட முறையிடுவாங்க. எல்லாம் இந்த மாதிரி சில ஆளுக்கு உள்ளே கிடக்குறாங்க, நரகத்துக்கு அனுப்பிட்ட, எங்களோட தொழுதுகிட்டு இருந்தாங்க, எங்களோட சேர்ந்து எல்லா காரியமும் செஞ்சாங்க, நோன்பு வச்சாங்க, நல்லறங்கள்லாம் செஞ்சாங்கன்னொடனே, அப்படியா, அப்போ ஒன்று செய்யுங்க, யாருடைய உள்ளத்தில் ஒரு தீனார் தங்க காசு அளவுக்கு ஈமான் இருக்கிறதோ எல்லாத்தையும் வெளியேற்றிடுவாங்க. அவங்க போங்க, உள்ளே போங்க, நரகத்தில் இருப்பவர்களில் யாருடைய உள்ளத்தில் தீனார் ஒரு தங்க காசு, அதுக்கெல்லாம் அந்த கணக்கு அவங்களுக்கு தெரியும். இப்போ மறுமை நாளில் தெரிய வரும். தங்க காசு அப்படின்னா இப்படி அல்லாஹ் சொல்லுவான்னு சொன்னால் அதை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை ஏற்படுத்துவான். ஒரு தீனார் அளவுக்கு யாருடைய உள்ளத்தில் அந்த ஈமான் இருக்கு வெளியேற்றுங்க. போயிட்டு என்ன செய்வாங்க, தீனார் அளவுக்கு வெளியேற்றிடுவாங்க. அவங்களுக்கு மட்டும் நெருப்பு ஒன்றும் செய்யாது. ஏன்னா அவங்க சொர்க்கவாசி தீர்ப்பளிச்சிட்டாங்கல்ல, நரகத்துக்குள்ள நுழைஞ்சானே விட்டுட்டு வரணும். உள்ளே நுழையும் பொழுது அவர்களை நெருப்பு ஹராமாக்கி விடுவான். சும்மா தண்ணியில் போகிற மாதிரி, நம்ம தரையில் போகிற மாதிரி போய் யார் உள்ளத்திலாம் ஒரு தீனார் அளவுக்கு ஈமான் இருக்கோ, வாங்கடான்னு இழுத்துட்டு வந்துடும். அவங்கள வச்சு இழுத்துட்டு வர சொல்கிறான். அவங்க சொர்க்கத்திற்கு போனவர்கள் மூலமாக நரகவாசிகளை வெளியேற்ற சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்கன்ற மறுபடியும் வருவாங்க. வந்தவொடனே அதில் இன்னும் கொஞ்சம் கிடக்குறாங்க, தீனார் அளவுக்கு இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் இருக்குது. இன்னொன்னே அரை தீனார் இருந்தாலும் கூட்டிகிட்டு வாப்போ. மறுபடியும் உள்ளே போய் என்ன செய்ய, பாதி தங்க காசு
ஈமான் இருந்துச்சுன்னா அவனையும் கூட்டிகிட்டு வா, அவனையும் கூட்டி வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, நபிமார்கள் பரிந்துரை செய்யுங்க. நபிமார்கள்லாம் அவங்கவுங்க பங்குக்கு பரிந்துரை செய்வாங்க. மூமின்கள்லாம் எல்லாம் பரிந்துரை செய்வாங்க. மலக்குமார்கள்ட்ட சொல்லுவான், அவன் சொன்னதை பரிந்துரைன்ற நம்ம இஷ்டத்தில் கிடையாது. அவனை ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு பரிந்துரை செய்யுமா. இவ்வளோ கேட்டோன்னா போய் அனுப்பி விட்ருவான். அல்லாஹ் கூப்பிட்டு என்ன செய்வான், உன் கூட்டாளி பரிந்துரை பண்ணுப்பான்னு கேட்பான். அவன் கொடுக்க முடிவு எடுத்து விட்டு பரிந்துரை செஞ்சதுனால கொடுத்தா உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். அது தர அல்ல ஆசைப்பட்றான். வேறு நீங்கள் கேட்டதுக்கு அவனும் தரலாமே. அப்போ அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், மூமின்களும் பரிந்துரை செஞ்சு முடிச்சுட்டாங்க, மலக்குமார்களும் பரிந்துரை செஞ்சு முடிச்சுட்டாங்க, அப்புறம் நபிமார்களும் பண்ணிட்டாங்க. நான் தான் மிச்சமாக அல்ல சொல்கிறேன், நான் தான் மிச்சமாக இருக்கேங்கிறான். எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணிவிட்டீங்க, நான் ஒரு ஆள் தான் பரிந்துரை செய்ய மிச்சமாக இருக்கிறேன். ஏன் பங்குக்குன்னு ஒரு கையில் ஒரு புடி அள்ளுவானா நரகவாசிகளை. எவ்வளோ இருக்குங்க கைக்குள்ளே, அம்புட்டு பேர் வந்துடுவாங்க. ஒரு புடி அள்ளி என்ன செய்வான், இவங்களை என்னுடைய சொந்த பரிந்துரை வெளியே தள்ளுறேன், சொர்க்கத்துக்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். இவங்க தான் உத்தகாவுர் ரஹ்மான். ஒரு அமலும் இல்லாமல் ஒரு நன்மையும் இல்லாமல் ஒன்றுமே கணக்கில் வரல. அந்த நிஸ்புதீனார் கூட இல்லை, அறத்தீனார் கூட இல்லை. அப்படி இருந்தாலும் கூட நான் என்னுடைய பங்குக்கு என்ன செய்கிறேன்னு ஒரு பெரிய அள்ளி போட்டுருவோம். ஒரு கையில் என்ன எவ்வளோ வரேன், நரகவாசிகளில் கணிசமானவருடைய இறந்துருவாங்க. இது என்னுடைய கருணை என்று சொல்லுவான். சொர்க்கத்தில் உள்ளலாம் பேசிக்கிறவாங்களே, ரஹ்மான் இறைவனால் ஒரு அமலும் செய்யாமல் ஒரு நன்மையும் செய்யாமல் ஒரு பாவத்தை விடாமல் இருந்தவங்களுக்கு கிடைச்ச கருணையை பாடுற அல்லாஹ்வால் விடுதலை செய்யப்பட்டவங்க என்ற அளவுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், அருள் செய்வான் என்று இந்த ஹதீஸ்கள் இருக்கிறது. இன்னும் அல்லாஹ் அளவற்ற அருளான் என்பதற்கு நிறைய சான்று இருக்கு. அடுத்து பார்ப்போம்.